ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மனம் பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம தேங்காய் உடைப்போம் இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊற்றாதீங்க. இதை நீங்கள் சட்னிக்கு அரைக்கும் போது அதை ஆட் பண்ணி அரைங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு கூட நீங்கள் அரைக்கும் போது கூட நல்லா கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த டேஸ்ட் நல்லா இயற்கையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க மன பேசுறேன். இன்னைக்கு பாருங்க, நான் சாம்பார் வச்சேங்க. அதில் பருப்பு வேக வைப்போம் இல்லையா, அப்போ நீங்கள் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல போட்டு கொடுங்க. அது ரொம்ப மிகவும் சத்தானது, ஆரோக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க மன பேசுறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி காய்களை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு குழம்புல போட்டிங்கன்னா நல்ல காய்கள் அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நீங்கள் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மன பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா காய்கறிகள் பற்றி தாங்க. காய் பாருங்கள், நான் பரங்கிக்காய் எடுத்துருக்கீங்க. பரங்கிக்காய் நம்ம எப்பயுமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோடனே சீவிட்டிங்கன்னா அந்த தோல் சீக்கிரம் ரிமூவ் ஆயிருங்க. நார்மலாக நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போது அது எடுக்கவே வராதுங்க. டைம் லேட் ஆகும். நம்ம அதுக்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே இந்த மாதிரி ஸ்கின்னை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க. கஷ்டமாக இருக்காதுங்க. ஏன்னா இந்த ஸ்கின் ஹார்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நீங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பரங்கிக்காய் எப்படி இருக்கு பாருங்கள். சில நம்ம ரவுண்ட் ஷேப் தான் பார்த்துருப்போம், இந்த ஷேப் பார்த்தது கிடையாதுல. இந்த பாருங்கள், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஒவ்வொரு ஷேப்பில் வளரும், ஆனால் ரவுண்ட் ஷேப் தான் வளரும். இது இந்த மாதிரி பெருசாக பெருசாக வளருங்க இந்த பரங்கிக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். என்னுடைய வீடியோஸ் அப்லோட்ஸ் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மனம் பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம அடைக்கி வடையெல்லாம் செய்வோம் இல்லையா, அப்போ வெங்காயம் கட் பண்ணி தான் போடுவோம். சின்ன வெங்காயம் வந்துச்சு, பெரிய வெங்காயம் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அம்மியிலையும் அரைச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி தட்டி போடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.